ஹாய் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உஷா பாலாஜி பேசுகிறேன். ஸோ என்னுடைய சிக்னேச்சர் மேக்கப் நான் உங்களுக்கு சொல்லலான்னு கேட்டிருக்கேன். இங்கே நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். எப்படி ஒரு 1/2 45 மினிட்ஸில் எவ்வளோ அழகாக ஒரு ஷைன் லுக், எப்படி நீட்டான ஒரு கிளாஸி லுக் கொடுக்கலான்றதை நான் உங்களுக்கு டக்குன்னு சொல்கிறேன். பாருங்கள், எப்பயுமே ஸ்கின் ப்ரிப்பரேஷன் ரொம்ப 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 முக்கியம். ஸ்கின் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு ஸ்கின் நல்லா ஷைனாக உங்களுக்கு அவுட்புட் நல்ல மேக்கப் கொடுக்கும். அதே மாதிரி கன்சீல், ஆரஞ்சு கன்சீல் போடணும்னு எல்லாம் கிடையாது. ஆரஞ்சு கன்சீல் போட்டிங்கனாலும் டார்க் கலர் கன்சீல் போட்டுட்டு தான் நீங்கள் ஃபவுண்டேஷன் போடணும். என் கிளாஸில் வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதை நீங்கள் எப்பயுமே ஃபாலோ பண்ணுங்கள். எப்பயுமே ஸ்பூலி வச்சு பிளெண்ட் பண்ணுங்கள். ஐ மேக்கப் ட்ரெண்டாக பண்ணுங்கள். எப்பயுமே வரைஞ்ச மாதிரி இல்லாமல் நல்லா பிளெண்ட் பண்ணி பண்ணுங்கள். அப்போ தான் ரொம்ப நேச்சுரலாக அழகாக பார்க்க நீட்டாக இருக்கும். ஸோ இது என்னுடைய ஸ்டைல். ஸோ நீங்கள் அதை பார்த்து என்னோடய கிளாஸில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். ஐலாஷ் வைக்கிறதுக்கு கூட டெக்னிக் இருக்குது. அதுவுமே ரொம்ப நீட்டாக அழகாக வைக்கலாம். நிறைய இருக்குது. ஃபவுண்டேஷன்லாம் வந்து எவ்வளோக்குள்ள அப்ளை பண்ணுறீங்களோ பிளெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிளெண்டிங். நான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் சொல்கிறது என்னென்னா, நல்லா பிளெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த அவுட்புட் ரொம்ப அழகாகவே கிடைக்கும். எப்பவுமே நெக்குக்கும் சேர்த்து மேக்கப் போடுங்க. டீ ஜோனை கண்டிப்பாக ஹைலைட் பண்ண மறக்காதீங்க. டீ ஜோனில் அழகாக ஹைலைட் பண்ணுங்கள். அதை நல்லா பிளெண்ட் பண்ணுங்கள். காண்டோர் பண்ணுங்கள். கண்டிப்பாக காண்டோர் பண்ணால் தான் அந்த ஷேப் நம்மளுக்கு ஃபேஸ் அழகாக காட்டும். அதே மாதிரியே பவுடர் நல்லா ஹோல்ட் பண்ணுங்கள். பவுடரை ஹோல்ட் பண்ணினா நல்லா ஸ்டே இருக்கும். மேக்கப் கொஞ்சம் கூட மூவே ஆகாது. லிப்ஸ்டிக் வந்து ஹார்ட் ஷேப் தான் வரையணும்னு கிடையாது. நம்ம ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி என்ன ஷேப்பில் வேணாலும் வரைஞ்சி நல்லா பிளெண்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி ப்ளஷ் வந்து லிக்விட் ப்ளஷ் தான் யூஸ் பண்ணால் உங்களுக்கு அந்த ஷைன் லுக் நல்லாயிருக்கும். அந்த கிளாஸி லுக் மாதிரி வரும். ஸோ என்னுடைய சிக்னேச்சர் மேக்கப் தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். கண்டிப்பாக கடைசியாக நான் வந்து ஒரு டச்சப் பண்ணுவேன். ஸோ அதை நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு இதே மாதிரி லுக் வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நான் ஃபாலோ பண்ணுங்கள். எதுனாலும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். அண்டரை மேக்கப் என்னோடது ரொம்ப நீட்டாக பண்ணியிருப்பேன். ஸோ அதுமாதிரி கிளாஸி லுக் உங்களுக்கு அந்த லிப் வேணும்னா பண்ணலாம். ஓகேவா? ஃபைனலாக பார்த்துக்கோங்க. ஹேர் ஸ்டைல் கிளாஸ் நெக்ஸ்ட் டைம் நான் உங்களுக்கு போடுறேன், எடுத்து தரேன், பாருங்கள். ஸோ ஃபைனலாக என்னோடய லுக்கை பார்த்துக்கோங்க. எப்படி வந்திருக்கு நீங்களே பார்த்துட்டு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் மெசேஜ் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். ஸோ ரொம்பவே ஏன்னா எங்களுக்கு மார்னிங் நான் மேக்கப் போட்டேன். 8 ஹவர்ஸ் அப்படியே ஸ்டே இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஸோ இந்த மேக்கப்புமே அவங்களுக்கு வந்து நான் 4 o'clock முடிச்சிட்டேன். நைட்டு வரைக்கும் அப்படியே இருந்துன்னு அவங்க மெசேஜ் போட்டாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக என்னை ஃபாலோ பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். பாய். காமெடி இருக்காங்க போடுவேன். பொண்ணு எங்கே காணும் அப்படின்னு பார்த்தா